ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தொடர்ச்சியா பதட்டத்திலேயே இருக்கு. இந்த கல்ஃப் ஆஃப் ஒமன் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, டேங்கர்ஸ் வெளிய எடுத்துரலாம் அப்படிங்கலாம் அமெரிக்கா ட்ரை பண்ணாங்க. ஈரான் மிசைல்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 டேங்கர்ஸ் மிக பெரும் டேங்கர்ஸ் அப்படிங்கறத சொல்லலாம். யுஏஇக்கு சொந்தமான டேங்கரோட அட்டாக் நடந்திருக்கு டேங்கர்ஸ் மேல. அதுல என்ஜின் ரூம்ல வந்து ஒரு அட்டாக் நடந்ததுனால, ஒரு நபர் மிஸ்ஸிங். மத்தவங்கள மீட் எடுத்துட்டாங்க. பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்துச்சு இல்லையா? இப்ப அதோட அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க ஈரானோட தாக்குதல்னால. அது ஒரு இந்தியர் அப்படிங்கிறது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. நம்ம நாடும் கடுமையான கண்டனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கார். பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். நம்மளோட க்ரூல ஒரு நபர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங். மத்தவங்கள வந்து சேஃபா ரெஸ்க்யூ பண்ணிக்கிறதா இந்திய தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படி இதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ எஸ்கலேட் நடக்க போகுது, என்ன மாரி பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காரு. ஈரான சேர்ந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கேட். இதுக்கப்புறம் அந்த கப்பல்கள்லாம் வெளிய போகாது, வராது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல பிளாக்கேட். பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி என்ன இருந்தோ அதே சினாரியோ வந்துருச்சு. இருதரப்புலயும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது கப்பல்கள வெளிய எடுக்கலாமான்னு பார்க்குறாங்க. மத்த நாடுகளுக்கெல்லாம் சேஃப், ஓப்பன். அவங்கலாம் போய்க்கலாம், வந்துக்கலாம். ஆனா ஈரானுக்கு மட்டும் நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஈரான் எங்க வழியா போக வரவங்களுக்கு நாங்க விடுறோம். மத்தவங்களலாம் விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு கம்ப்ளீட் பிளாக்கேட் மாரி திரும்பியும் செயல்படுமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. திரும்பியும் அதே போல ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எம்டிஆர் வரைக்கும் இருதரப்புலயும் மாறி மாறி அடிச்சுக்குவாங்க அப்படின்ற கேள்விகள் வரும். இது ஒரு சைடு இருக்கும்போது, அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் தொடர்ச்சியா 3வது முறையா நைட்டு தொடர்ச்சியா தாக்குதல் பண்ணிருக்காங்க ஈரான் மேல. அதுவும் மிக முக்கியமான பகுதிகள நாங்க அட்டாக் பண்ணியிருக்கோம். இதனால அவங்க ரிட்டாலியேஷன் கெப்பாசிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது கணிசமான அளவுல குறைஞ்சிருக்கும். இன்னசென்ட் சிவிலியன்ஸ் மேல அட்டாக் பண்றாங்க. கமர்ஷியல் ஷிப் மேல அட்டாக் பண்றாங்க. அதனால நாங்க தொடர்ச்சியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா நியாயப்படுத்துறாங்க. இதுல புஷர் ஈரானோட தெற்கு பகுதி அங்க அட்டாக் பண்ணிக்கிறாங்க. 4 வெடி விபத்துகள் பந்தார் அபாஸ்ல அட்டாக் நடந்திருக்கு. செரிக் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட தெற்கு பகுதியில அங்க அட்டாக் நடந்திருக்கு. அப்புறம் பெஹ்ரின்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மிசைல்கள் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு ஈரான நோக்கி. அ ஈரானோட ஃபிஷ் ஐலாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, தாக்குதலுக்கு உதவியா இருக்கக்கூடிய அமெரிக்காவோட டேங்கர் ரீஃபில்லிங் விமானங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி லேண்டிங் டெல் அவீவ்ல நடந்திருக்கு. KC-135 ரக டேங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி லேண்டிங் டெல் அவீவ்ல நடந்திருக்கு. ஒரு வேளை தாக்கப்பட்டிருக்குமா? இல்ல வேற ஏதாவது சேதம் ஏற்பட்டிருக்குமா? அப்படின்ற கேள்விகள் வரும். ஏன்னா, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் ஸ்கேல் வார் சீனாவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, போர் நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த இடத்துல பயிற்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போலயும் இத யூஸ் பண்றாங்களா? அப்படின்ற கேள்விகள். ஏன்னா, பெக்ரின்ல இருந்து ஈரானுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸோ, அத விட கம்மி தான் தைவான்ல இருந்து சைனாக்கு. இங்க என்ன நடக்குதோ, அங்க ரிட்டர்ன் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதுக்கு ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? அப்படின்ற கேள்விகளும் வருது. அமெரிக்காவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். ஆனா, இந்த சூழ்நிலையிலயும் அமெரிக்கா முதல் முறையா அவங்களோட மிதக்கக்கூடிய ட்ரோன்கள், க கடல்ல மிதக்கக்கூடிய ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தி ஈரானோட பந்தார் அபாஸ் போர்ட்ல மிலிட்டரி போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்மரைன் ஷிப்யார்டு, ரிப்பேர் ஃபெசிலிட்டி அது மேல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. 3 வெசல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க நேவல் பேஸ் மேல. இது அமெரிக்காவோட முதல் முறையா டைரக்ட்டா அவங்களோட நேவல் ட்ரோன்கள் களமிறங்கியிருக்கு காம்பேட் ஆப்பரேஷன்ல. இந்த டைம்ல தான் அமெரிக்காவோட அதிபர் பிளாக்கேட் அப்படிங்கூட சொல்லியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் ட்ரோன்கள் கண்காணிப்பு வளையம். ஈரானோட ட்ரோன்கள் இதுக்கு ஏற்ப செயல்படுமா? அப்படின்ற கேள்விகள் வருது. தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா, வீரியம் அடைஞ்சுகிட்டே இருக்கு. இருதரப்புலயும். அமெரிக்காவும் அட்டாக் பண்றாங்க. ஈரான் ரிட்டாலியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில 5 மணி சுமார் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் மேல தாக்குதல் ஈரான் வந்து ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்கா தாக்குதல் பண்ணாங்க நைட்டு விடிய விடிய. இப்ப ஈரான் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணிட்டாங்க. திரும்பியும் அமெரிக்கா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது போல ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்களே, அது ஒண்ணும் பெருசா பேசுறது இல்லையே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருது. என்ன நடக்குது? ஏது? சேட்டலைட் இமேஜ் வச்சு தான் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணணுமா? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருது. எல்லாமே நேவல் பேஸு, மிலிட்டரி பேஸு மிக முக்கியமான பகுதிகள்ல இழப்புகள் ஏற்படுத்தும் வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் அடிக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா அட்டாக் பண்ணக்கூடிய பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்திருக்கலாம். இங்கிருந்து லான்ச் பண்ணப்படுது. அதனால அங்க அட்டாக் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால பல்வேறு பகுதியில அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வித்தியாசம். இதுல அமெரிக்காக்கு இழப்புகள் ஏற்படுதா? இல்லையா? அப்படிங்கிறத அமெரிக்கர்கள் யாராவது சொல்றாங்களா ஏதாச்சும்? அப்படிங்கிறத வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதுல அமெரிக்காவோட ஒரு செனேட், ராஜர் மார்ஷல் அவர்கள்
ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியால பேட்டி குடுத்துட்டு இருக்கும்போது, "நான் ஆதரவு தான் குடுப்பேன் ஈரான் மேல அட்டாக் பண்றதுக்கு. ஆனா இதுல வருத்தம் அளிவிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நூத்துக்கணக்கான வீரர்கள நம்ம இழந்துட்டோம்." அப்படிங்கிறது போல ஒரு வேர்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பேசும்போது அப்படியே சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நூத்துக்கணக்கான வீரர்கள அமெரிக்கா இழந்திருக்காங்க. வீரர்கள் இறந்திருக்காங்க. ஸோ தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. ஈரானோட அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். என்னதான் மூடி மடிச்சாலும் ஒரு நாள் ஓப்பன்ல வெந்து தானே தீரும். இது போல பேசும்போது என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நார்மலா பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வெளிய சொல்லிட்டா தான் உண்டு. ஸோ இது போல சொல்றத வச்சு பார்க்கும்போது இழப்புகள் அதிகப்படியா அமெரிக்காக்கு ஏற்படுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து. இதுக்கு நடுவுல யெமன் ஹவுதீஸ்க்கும், சவுதிக்கும் திருப்பி ஒரு சண்டையாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. சனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அந்த பகுதியில சவுதி அரேபியா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரன்வே ஃபுல்லாவே அட்டாக் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு? ஈரான், யெமன் ஹவுதீஸ் பிளாக்கேட பிரேக் பண்றாங்க. ஈரானோட பேசஞ்சர் ஃபிளைட் வந்து பார்த்தீங்கன்னா, யெமன்ல லேண்ட் ஆக போகுது. இது இந்த இந்த பிளாக்கேட வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. இத சவுதி வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. பட் அது எதுவும் ஒத்துக்கிற மாரி இல்ல. நாங்க லேண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறபோல, இந்த பிரேக்கேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல, ஈரான் அவங்களோட பேசஞ்சர் ஃபிளைட்ட வந்து பார்த்தீங்கன்னா, யெமன்ல டச் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டச் டவுன் பண்றம்போது வந்து பண்ணி இது போல ஒரு அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த ஏர்லைன வந்து பார்த்தீங்கன்னா, ரீடைரக்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. பட் யெமன்ல லேண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அதிகப்படியா நடக்கும் அப்படிங்கிறது போல யெமன் தரப்புன்னு சொல்றாங்க. ஏன் யெமன்ல வந்து சவுதி அரேபியா அட்டாக் பண்றாங்கன்னா, போர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்கேடு போட்டிருந்தாங்க. இந்த பிளாக்கேட 2 வாரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்றதுக்கான வேலைகள்ல ஈரான் அப்புறம் யெமன் இறங்கியிருக்காங்க. யெமன் இன் த சென்ஸ் யெமன் ஹவுதீஸ். அதுக்கான ஒரு அட்டாக் தான் இது. திருப்பி நாங்க இது தொடர்ச்சியா இருக்கும். இதுக்கப்புறம் பிளாக்கேட் இருக்காது அப்படிங்கும்போது, இது சனா அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். ஏன்னா, அதோட கேப்பிட்டல் யெமன் ஹவுதீஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளோட கேப்பிட்டல். அந்த அரசாங்கத்த மென்ஷன் பண்ணும்போது சனா கவர்ன்மென்ட் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இது போல தாக்குதல் நடந்திருக்கு. ஈரானோட மகான் ஏர் A340 ஏர்பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா, அல் ஹதைத் ஏர்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரீடைரக்ட் பண்ணி லேண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல. சனாவோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகல. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி கிரவுன் பிரின்ஸ் பின் சல்மான் அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. இத பத்தியெல்லாம் பேசியிருக்காரு. ஆ இந்த ரீஜியன பொறுத்தவரைக்கும் அமெரிக்காக்கும், ஈரானுக்கு எதிரா இருக்கக்கூடிய நாடுகளும்லாம் அமெரிக்காவோட ஆதரவு, சப்போர்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிகமா தேவை. இந்த டைம்ல அன்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டியிருந்தாங்க. பாலிஸ்டிக் மிசைல்கள், ட்ரோன்கள் சவுதிய நோக்கி வரும்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்கும் மேல வெறும் மிரட்டல்கள் மட்டும் இல்லாம, வீடியோ பதிவுகள் துல்லியமா நாங்க எங்கள அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல, ஃபூட்டேஜஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. சவுதி அரேபியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எங்கெங்க அடிப்போம் அப்படிங்கிறது போல. அதே போல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சவுதி அரேபியாவோட ஏர்போர்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா, யெமன் ஹவுதீஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இத அந்த வே சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, கல்ஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியானால இத தடுக்கவே முடியல. சரி இன்டர்நேஷனல் அ ஏர்போர்ட் மேல தான் அட்டாக் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிங் காலித் ஏர்பேஸ் மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, பல இம்பாக்ட் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெருமளவுல சவுதி அரேபியா கிட்ட இல்ல அப்படிங்கிறது இது வெளிய காட்டுது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோட நிலைப்பாடு கேள்விக்குறி ஆயிட்டே இருக்கு. ஏன்னா, இப்ப அமெரிக்கா பெருமளவுல பவர இழக்குறாங்க அப்படின்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல வேற எந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லா இருக்கும்? இப்ப ஈரான் ஒண்ணு இருக்கு ஓகே. ஈரானுக்கு கவுண்டர் கொடுக்கும் விதமா என்ன இருக்கு? இஸ்ரேல் வரதுக்கு கண்டிப்பா கல்ஃப் நாடுகள யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இதுக்கு கவுண்டர் கொடுக்கும் விதமா சவுதி அரேபியா இருப்பாங்களா? இந்த மிடில் ஈஸ்ட்ல. அப்பதான் மெயின்டெயின் ஆகும் அப்படிங்கறதுல மேற்கு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பாங்க. பட் ஆனா இப்போ அவங்களுக்குள்ளயும் ப்ராப்பரான டிஃபென்ஸ் சிஸ்டம், அவங்களோட ஆயுதங்கள் எல்லாமே மேற்கு நாடுகளே நம்பி இருக்கிறதுனால, தற்சார்பு இன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பிரச்சனையில கொண்டு போய் விடுது ஒரு நாட்ட அப்படிங்கிறது இது தெளிவா காட்டுது. பணக்கார நாடு தான். அதிகமா பணம் இருக்கக்கூடிய நாடு தான். பட் இருந்தாலும் பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அமெரிக்கா கைய விரிச்சாங்கன்னா, இப்போ சவுதிக்கு வழி இல்லையா? அப்படின்ற கேள்விகள் வருது. இப்ப பிளாக்கேடுங்கிறது அங்க மட்டும் கிடையாது. அடுத்தது நேரா இங்க பாபெல் மண்டல் ஸ்ட்ரெய்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, செங்கடல்லயும் பிளாக்கேடு வந்துருச்சுன்னா, ஒட்டுமொத்த வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்தம்பிச்சு போயிரும் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு.
ஏன்னா சொமாலியாவோட கடற்கொள்ளையர்கள் வந்து பாத்தீங்கன்னா 6 சின்ன சின்ன படகுகள்ல வந்து ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க இந்த டேங்கரை அப்படிங்கிறது போல செய்திகள். ஏன்னா அங்க பண்ட்லாண்டு தனியா வேணும், சொமாலியா தனி, இது போல சொமாலி லேண்டு தனி அப்படிங்கிற போல ஏகப்பட்ட பாக பிரிவினைகள் இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப்லயும் பிரச்சனை. இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா சொமாலியா லேண்ட்ல பேஸ் வைக்கிறேன்றாங்க. இப்போ அந்த இடத்துல சவுதிக்கும் பிரச்சனை. ஏன்னா செங்கடலோட என்ட்ரன்ஸ் எக்ஸிட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும், கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். வச்சாங்கன்னா இங்க யமன் ஹவுதிஸ்க்கும் பிரச்சனை. ஸோ இது போல ஏகப்பட்ட ஜியோ பாலிட்டிக்கல் கேம் இருக்கனால இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, என்ன மாதிரி விஷயத்துக்கு இது எவால்வ் ஆக போகுது அப்படிங்கிறத பல அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அச்சம் தெரிவிச்சிருக்காங்க. இது கல்ஃப் யுத்தத்துல கொண்டு போய் விட்டுருமா அப்படின்ற கேள்விகள் வருது. 48 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் எந்தெந்த பகுதியெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இமேஜ் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த பகுதியில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஈரானோட பெலிஸ்டிக் மிசைல் ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ செய்திகள் வர வர அடுத்தடுத்த பதிவில் என்ன நடக்குதுன்றதை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பதிவில் தொடர்ச்சியா தாக்குதல் நடக்குது. அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் வாருக்கு நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. இல்ல அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சேதத்தை ஈரான்ல ஏற்படுத்திட்டு ஏர் ஸ்ட்ரைக் மட்டும் பண்ற மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இப்ப பெக்ரீன்ல இருந்து அட்டாக் பண்றாங்க, குவைத்ல இருந்து அட்டாக் பண்றாங்க. இதுக்கப்புறம் கல்ஃப் நாடுகள்ல யுத்தம் செய்ய ஆரம்பிச்சுக்குவாங்களா அப்படிங்கிறது போல அச்சங்கள் வர ஆரம்பிச்சு. அது போல எதுவும் இல்லாம தலைவர்கள் பேசி தீர்த்து ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வந்துருவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் பார்த்திருப்போம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பிரச்சனை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.